விஜயமெல்லாம் இருக்கும்போது ஏன்னா எங்கள் குரூப்புக்கு ஒரு ஹீரோ இல்லையா. இங்கிலீஷில் எஸ் ஐயா ஐ கேம் டேர் அப்படின்னு இது எங்கேயுமே சொல்லலை. இங்கே சொல்கிறேன், நானும் விஜயமாவும் சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் தான் இப்போ ரோடு நல்லாயிருக்கும். அகலமான ரோடு இல்லை, ரோடு அழகாக இருக்கும். அங்கே வச்சு உங்கள் அப்பா அந்த சினிமா துறையை பற்றி உங்களுக்கு கொடுத்த அட்வைஸ்னே அதை சொல்லலாம். அங்கே வந்து நிறுத்துறான்னு சொன்னார். நிறுத்தினேன். இவர் வந்தார் பாருங்க, எங்கள் அப்பா இல்லை என்னையா என்ன அப்படி கேட்டார். சிவாஜி இப்போ வந்து வெரி கிரேட் ஆக்டர். பட் அந்த நாடகம் எழுதுனது கலைஞர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால் உங்ககிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைஞ்சதுன்னு சொன்னீங்க. அப்போ அந்த அனுபவங்கள் எதையாவது உங்ககிட்ட பகிர்ந்துருக்காரு அவர்? சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் அப்பா அந்த சினிமா துறையை பற்றி உங்களுக்கு கொடுத்த அட்வைஸ்னே அதை சொல்லலாம். உண்மை அட்வைஸ் கிடையாது, பேசவே மாட்டோம். அப்படியா? நான் பேசுனது எப்படின்னா, அவர் சிறைச்சாலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் நான் டிரைவராக இருந்தேன்னு சொன்னல, அந்த டைமில் பேசியிருப்பேனே ஒழிய கொஞ்சம் ஏதோ ஒன்று அவர்கிட்ட அனாவசியமாக பேசலாம் முடியாது. அவரே தனியாக பேசிக்கிட்டே வருவார். ஆகவே நான் எதற்காக இருந்தாலும் இப்படின்னு பேசிக்கிட்டே வருவார். இல்லைன்னா நம்மக்கிட்ட தான் ஏதோ சொல்கிற பிறகு நான் ஆமாங்க என்னன்னு சொன்னால் சும்மா நான் வேறு பேசிக்கிட்டு வேறு யோசனையில் இருப்பார். அதனால தான் சொன்னேன் நான். அவர் வந்து இவ்வளோ நடித்தார்ன்றது என்னால் நம்பவே முடியல, இன்றைக்கி வரைக்கும் நம்ப முடியல. இட்ஸ் எக்ஸலண்ட் ஆக்டர், எல்லாருமே ரசிச்சிருக்காங்க, கொண்டிருக்காங்க. ரைட். ஒரு சேனல்லேருந்து அவர் சொல்லும் போது தூக்குமேடை நாடகத்தை பற்றி சொன்னார், கலைஞரை பற்றி சொல்லும்போது. அந்த தூக்குமேடை நாடகத்தில் கலைஞரே வந்து நடித்தார் பாண்டியன் ரோல். இப்போ நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், ஆனால் சரித்திரம் தெரியாமல் பேசாதீங்க. ஏன்னா அதில் நடிகர் திலகம் தான் முதலியார் வருஷம் செஞ்சாருன்னு போட்டார். சிவாஜி இப்போ வந்து வெரி கிரேட் ஆக்டர். பட் அந்த நாடகம் எழுதுனது கலைஞர் வந்து எங்கள் ஐயாவுக்காக. ஆமாம். தூக்குமேடை கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா கிட்ட தான் இருந்தது. எங்கள் அப்பா தான் நாடக விழாவில் தானே கலைஞர்ன்ற பட்டத்தையே கொடுக்குறாரு. அதில் தான் பேரறிஞர் கருணாநிதி எழுதிய தூக்குமேடை இணைந்து நடிக்கும்னு போட்டாங்க. ஆமாம், தஞ்சாவூரில். எங்கள் கட்சியில் ஒரே ஒரு பேரறிஞர் தான். அப்படியாடா அப்படின்னா கலைஞர் கருணாநிதினு வச்சுக்கன்னு சொல்லிட்டார். ஏன்னா எங்கள் ஐயா ரொம்ப சீனியர் ஃபார் கலைஞர்லாம். ரவுடி ரத்னம்னு ஒரு நடிகர் கூப்பிட்டு வந்தார் கலைஞரை. ஒரே நைட்டில் உட்காந்து 68 சீன் எழுதினார். இஸ் அன் எக்ஸ்ட்ராடனரி மேன், அது வேறு. பட் எங்கள் ஐயா நீங்கள் சொல்லும் போது, இந்த தூக்குமேடை சொல்லும் போது வேறு யாருமே அதில் நடிக்கலை. இப்போ நீங்கள் ராங்காக நியூஸ் போட்டிருக்கீங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட. இல்லைங்க அதில் எழுதியிருக்கு, இந்த புக்கில் இருந்தாலும் தப்பு. தூக்குமேடை நாடகம் நம்ம காலங்களில் படமாக்கினது, அவ்வளோதானே ஒழிய அதில் எங்கள் ஐயாவுக்கு தான் அதில் ரோலே. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால் உங்ககிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைஞ்சதுன்னு சொன்னீங்க. அப்போ அந்த அனுபவங்கள் எதையாவது உங்ககிட்ட பகிர்ந்துருக்காரு அவர்? ஒன்றுமே இல்லைங்க. இதுதான் இந்த அந்த பார்க் சொன்னல, சிந்தாரிப்பட்ட பக்கத்தில் இருக்க பார்க்கை பார்த்தாரு. ஒரு மனிதனுக்குள் இன்னொரு சைடு இருக்குன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். அது மாதிரி அவர் பேசியிருக்காரு. பார்க்கை ஏன் பார்க்க வந்தார் எனக்கு கேள்வி. நைட்டில் போகிறோம், அப்போ சொன்னார், இங்கே தாண்டா சின்ன வயசில் நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அப்போ சைக்கிளில் வரும்போது எங்கள் அம்மா வந்து திட்டுது, நான் தான் விட்டு ஓடிவிட்டேன், ஓடினதால தான் இங்கே உட்காந்துருக்கேன் சொன்னார். அதே மாதிரி ஸ்பென்சர்ஸ் அண்ட் அப்போ சிக்னல் இருக்குது. ஆமாம். அவர் சிறைச்சாலையில் வந்ததுலேருந்து அவரில் ஏன்டா நிறுத்துறான்னு கேட்டார். இல்லைங்க ரெட்டு போட்டிருக்கேங்க. பச்சை போட்டிருக்கேன்னு கேட்டார். அது லெஃப்டில் போகிறதுங்க. அப்போ நீ போ, பச்சை போட்டிருக்கல நீ போ சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போகிறோம். அவன் லெஃப்ட்டு போட்டிருக்கான், நீ போட சொன்னார். போயிட்டார். போன பின்னாடி சார்ஜென்ட் பைக்கில் வரட்டிக்கிட்டு வந்தார். சூப்பர் மார்க்கெட் எதிர்க்க ஏஜிஸ் ஆஃபீஸ் எதிர்க்க வந்து மடக்கிறாரு. அது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து அப்போ தான் ஜெமினி ஃப்ளைஓவர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து நிறுத்தாத போ இப்படியே சொல்லிகிட்டே இருக்கார். பின்னாடி பைக் வருது தெரியுது.
அங்கே வந்து நிறுத்துறான்னு சொன்னார். நிறுத்தினேன். இவர் வந்தார் பாருங்க, எங்கள் அப்பா இல்லை, என்னையா என்ன அப்படி கேட்டார். சார் ராதா சார் வணக்கம் சார். சார் நீங்கள் தெரியாது சார், நீங்கள் போங்க சார். நீங்கள் நான் சொல்லலடா, எனக்கு தெரிஞ்சு வர்ற அவரு, நீ போ சொன்னார். இந்த மாதிரி இதெல்லாம் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுவார். எங்கள் அதர்வைஸ் நாங்கள் ரொம்ப டீட்டெயில் இவர்கிட்ட எங்கள் அம்மா கிட்ட தான் சார். தனலட்சுமி அம்மா தான் எங்களுக்கு. அந்த அம்மா சாவில் வந்து சிவகுமார்னு நடிகர் சிவகுமார்னு வந்தார். உடனே பரப்புறேன்னு சொல்லிட்டார், மரியாதை செலுத்திட்டு. பட் உட்காந்து போய் உங்கள் அம்மா பற்றி சொல்கிறான்னு சொன்னார். சம்திங் மீடியம் டு டாக் என்கிட்ட கேட்டது. பேசினேன். 2.5 மணி நேரம் உட்காந்தார். சொல்லிட்டு சொன்னார், உங்கள் அம்மா வந்து நலாயினிடான்னு சொன்னார். ஓ சொல்கிறார், நம்ம சோகத்தில் இருக்கிறோம், சரிங்கன்னு கேட்டோம். ஆனால் விந்தன் புக்கை படித்தோம்னா தனலக்ஷ்மி வந்து என் வாழ்க்கையில் நலாயினின்னு எங்கள் அப்பா எழுதியிருக்காரு. அதை அவர் படிக்கலானா, அவராக சொன்னார். நலாயினா ஏதோ கணவருக்காக ஏதோ கணவனை காப்பாற்றுறதுன்னு சொன்னார். அப்புறமா சொன்னாங்க, இது வந்து சிவகுமார்னு சொன்னார். மன்மர்கார் பேசுகிறேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சார் நான் அப்பாவுடைய மிகப்பெரிய ஃபேன். அவர் நடித்த படம் எல்லாமே அந்த சின்ன சின்ன காமெடி சீனாலும் சரி, படமாக இருந்தாலும் டிவியில் இது பண்ணும்போது ஃபோனில் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருக்கும் சார். ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். ரத்த கண்ணீர்ன்றது ஒரு பிரம்மாண்டம் சார். என்னால் மறக்கவும் முடியாது சார். ஒரு சீனும் எப்படி அதை வந்து அடிச்சுட்டு ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கார் சார். ஒரு சீன்லையும் ஒரு எதனா பண்ணுவார், டப்புன்னு ஸ்கோர் பண்ணுவார். அந்த ரத்த கண்ணீரை இப்போ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கியிருக்கு. அந்த படத்தையும் இந்த டிகிரி வாங்குறவங்க, டாக்டரேட் பட்டம் வாங்குறவங்க அப்படிலாம் எழுதுறீங்க பாருங்கள், அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. 64 ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் வாங்கியிருக்காங்க ரத்த கண்ணீர். பேப்பரில் கூட போட்டிருந்தாங்க, இங்கிலீஷ் பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க. இதை கொடுத்தது யாருன்னா டொரண்டோலேருந்து, கனடாலேருந்து ஒரு லேடி வந்து கொடுத்தாங்க. அருமை. ஆமாம், இந்த ரத்த கண்ணீர் பிரிண்ட் என்கிட்ட இருக்குது, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்க. அவங்க கண்ணுக்கு இப்போ பட்டுச்சு அட்லீஸ்ட். இது 53 வந்த படம். அது படமாக பார்த்தீங்கன்னா, நாடகமாக பார்த்தீங்கன்னா 47 வந்துருச்சு. அப்புறம் பலே பாண்டியாவும் பாகப்பிரிவினையில் சிவாஜி சார் கூட பயங்கரமா பண்ணியிருப்பாரு. அது கூட ஒரு மாதிரி, அது டிஃப்ரெண்ட் ஜோனா கூட சிவாஜி சார் வந்து ரொம்ப அவங்க காம்பினேஷனும் வேற லெவலில் இருக்கும் சார். 2 பேர் அது காம்பினேஷன் நல்லா இருக்கும் சார். அவங்க 2 பேர் உறவோடு செய்வாங்க. இவர் வந்து புரட்சித் தலைவர் வந்து நட்போடு செய்வார் எங்கள் அப்பாவோட. பட் நடிகர் திலகம் வந்து உறவோடு செய்வார் எங்கள் அப்பாவோட ஆக்டிங். நீங்கள் சொல்ல பலே பாண்டியா கரெக்ட் விஷயம். ஏன்னா அவர் 3 வேஷம், எங்கள் அப்பா 2 வேஷம். கொளித்திருப்பார். இத்தனைக்கு அமெரிக்கா போகிறார் இப்போ. ஆமாம். யார்? நடிகர் திலகம். ஃபர்ஸ்ட் மேன் இன் இந்தியா டு பி இன்வைட்டட் பை அமெரிக்கன் கவர்மெண்ட். ஸோ அங்கேவே தங்கிட்டு தான் பண்ணாங்க, ஸ்டுடியோலே தங்கிட்டு தான் பண்ணாங்க. ஏன்னா 12 நாளோ 14 நாளில் முடிச்சுட்டு அவரை அனுப்பிச்சி விட்டுட்டு. ஆனால் பார்க்குறதுக்கு இப்போ இவர் சிவாஜிப்பா மேலே கோபமாக இருக்கார் போலக்குன்னு நினைப்பாங்க. ஏன் பாசம்னா 12 வயசு வரைக்கும் எங்கள் நாடக கம்பெனியில் இருந்தவர். ஆமாம், சிவாஜி சென்னை கூட்டு வந்ததே அப்பா தான். ஆமாம் ஆமாம். அதனால் ரொம்ப க்ளோஸ் அவர் நடிகர் திலகம். சார் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை சார், அவர் படம் ரீரிலீஸ் எதனா ஒன்று பண்ணுங்க சார். ரீரிலீஸ் ஒய் வி மஸ்ட் டூ, அதை ஓடிக்கிட்டே இருக்க. இப்போ இந்த ரீரிலீஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. இல்லை முதல்ல ரீரிலீஸ்னால் புரட்சி தலைவர் படத்துலேருந்து நடிகர் திலகம் படம்லாம், ஜெமினி சார் படங்கள்லாம் ஆமாம் முதல்ல மெயின் தேட்டர்ஸில் 3 தேட்டர் 4 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்டிங், அப்புறம் ஷிஃப்டிங்கில் பண்ணுவாங்க. இப்போ அது ரீரிலீஸ்னு ஆகிடுச்சு. இப்போ அது ஃபேஷன் ஆஃப் த டே ஆகிடுச்சு. இந்த ஃபேஷனுக்கெலாம் நமக்கு தம் கட்ட முடியாது. ஏன்னா இப்போ அவங்க ரீரிலீஸ் ஆன படம் இப்போ உயிர் உள்ள ஒரு விஷயம் திருப்பி ரீரிலீஸ் ஆகும். அதில் நான் மெயின் வில்லன் பண்ணியிருக்கேன். அதுக்காக சொல்கிறேன், எனக்கு எதுக்கு என் படங்களை நான் ரீரிலீஸ் பண்ணணும்? அதான் பண்ணுறாங்களே, அவங்களும் பண்ணுறாங்களே. இல்லை ஆடியன்ஸ் தியேட்டரில் மறுபடியும் நாங்கள் அந்த காலத்தில் பார்த்துக்க மாட்டோம் சார். சப்போஸ் இப்போ பார்த்தா அவருக்கு எப்படி ரியாக்ஷன் இருக்கும், எல்லாம் அதில் ஒரு சந்தோஷம். அது கரெக்ட். அதெல்லாம் வந்து படம் எடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு யோசிக்கணும். நான் கூட யோசிக்கிறேன். எம்ஆர் ராதாவுடைய படத்தை ரீரிலீஸ் பண்ணோன்னா ரத்த கண்ணீர் தான் பெஸ்ட்டு. ரத்த கண்ணீர் பண்ணாங்கன்னா எல்லாருமே க்ளோஸ் அது ஆகிடும். எத்தனையோ வாட்டி ஓடிடுச்சுப்பா. மெட்ராஸ் தமிழ்நாடை பொறுத்தளவில் நிறைய தடவை ஓடிடுச்சு. இப்போ தான் ஹிந்தியில் எடுக்கலாமான்னு யோசித்தாங்க, என்னை கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன், அப்புறம் யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னேன். பட் அப்புறமா சொல்லுவாங்க, யாருமே நடிக்கிறதுக்கு இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு எதுக்கு தொல்லை, அதனால் நீங்கள் கொண்டாங்க பார்க்கலான்னு சொன்னேன். இவருக்கு விற்றேன் நான், கன்னட ஆர்டிஸ்ட் உபேந்திரா பண்ணார். அவர் தான் ரீல் லைஃப் வரும் ரத்த கண்ணீர். அவருக்கு நான் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து அவர் என்ன செஞ்சார்னா, எந்த லாங்குவேஜில் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அதை அவர் தெலுங்கில் டப் பண்ணார். அது எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தம் தான். ஏன்னா ரத்த கண்ணீர் வந்து இப்போ எப்படி எங்கள் அப்பாவுக்கு ரத்த கண்ணீர், அது மாதிரி சிவாஜிப்பாவுக்கு கர்ணன் எல்லாம் நிறைய படம் இருக்குது. கர்ணனை கொண்டாந்து நிறுத்திடுவாருங்க. வாவசியை கொண்டாந்து நிறுத்துவார். அதை அவங்கெல்லாம் செஞ்சவங்க.
அதனால் நான் எப்பவுமே இது ஒரு வருத்தப்படுவேன். இப்போ எங்கள் வீட்டு பிள்ளை எடுத்துங்க, எத்தனை முறை பார்த்தாலும் சரி அந்த எங்கள் வீட்டு பிள்ளையை பீட் பண்ணவே முடியும். உண்மைதான். அது ஹிந்தியில் வந்திருக்கு, வேறு மாதிரி ராமர்ஷியம்னு வந்திருக்கு, தமிழில் வந்துருச்சு, வந்தாளை மகராசியெல்லாம் அதான் அதே பேஸ் தானே, ஆமாம் ஆமாம். எல்லாமே அதே பேஸ். அவருடைய ஆரம்ப வாழ்க்கை ஒரு சாப்பாட்டுல ஆரம்பிச்சது சார். சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டாரு, ஆனா அது எவ்வளவு பெரிய சரித்திரத்தை உண்டாக்கிச்சு பாருங்க. சரித்திரம் உள்ளவர்களுக்கு பின்னாடி அதான் சரித்திரம்னு இருக்குல்ல, இப்படி கோவப்பட்டு வந்தாரு கொண்டாருங்கன்னு சொல்கிறதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார் பேசுறது. நன்றி நன்றி. கண்டிப்பாக. உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து முக்கியமாக சொன்னீங்கன்னா விஜயகாந்த், வாகை சந்திரசேகர், பாண்டியன், எஸ்.எஸ். சந்திரன் சொன்னீங்க. எந்த காலகட்டத்தில் அந்த நெருக்கம் ஆரம்பிச்சு? நாங்கள் வந்து தீர்ப்பு என் கையிலேருந்து இருக்கோம் சார். தீர்ப்பு என் கையில் வந்து இப்போ இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க. பெங்களூரில் தான் எடுத்தாங்க. பட் அவங்க தந்தை யாரோ உடல்நிலை சரியில்லைன்றதுனால 2 நாள் ஷூட்டிங் பண்ணிவிட்டு தீர்ப்பு என் கையில் நான் போயிட்டு வந்துடுறேன் சார், சார்ன்னு தான் சொல்லுவாங்க என்ன. நான் தனி ரூமு, வாகை சந்திரசேகரும் விஜயகாந்தும் ஒரே ரூமு. பட் அதுக்கப்புறம் வந்து நான் உள்ளே வந்து நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து ஒரு டீம் ஆகிட்டோம். இந்த டீம் வந்து எங்களை எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க, என்னை மட்டும் கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த டிகிரி படித்ததுனால ஏதோ தப்பிச்சுக்கிட்டு இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் தெரியும் போல இருக்குன்றதுனால கூப்பிட்றாங்களாம் தெரியல. ஆர்டிஸ்ட்டு நீங்கள் இப்போ கூட பாருங்கள் 90 ஆர்டிஸ்ட்னு போட்டாங்க, வெறும் ஹீரோஸ்ன்ற இதுதான் கூப்பிடுவாங்க. அதில் என்கிட்ட தான் ராதிகா சொல்லிச்சு என்கிட்ட, 90s அதிகமாக படத்தில் நடிச்சது நீ தான் ஏன்னு சொன்னாங்க என்னை பார்த்து. அப்படியா? ஆனால் இருந்தாலும் என்னை கூப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா நான் கொஞ்சம் இதில் எங்கள் டீமே ஒரு நல்லவங்க தான், எதுவும் ரஃபியன்னு ஒரு பேர் வாங்கிட்டோம் இல்லை எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ ஹவு டு சே. நாங்கள் எப்போ ரொம்ப நல்ல குரூப், அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணுற குரூப் நாங்கள். இது எங்கேயுமே சொல்லலை, இங்கே சொல்கிறேன். நானும் விஜயமாவும் எடா போய்ட்டு வரலாமடா, சேலம் வரைக்கும் காரில் போய்ட்டு, அவரது 2 எனது 8679 என் கார் நம்பர், 2 வண்டியிலையும் போனோம் சேலத்துக்கு. எதுக்கு போனோம்னா சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் தான் இப்போ ரோடு நல்லாயிருக்கும், அகலமான ரோடு இல்லை, ரோடு அழகாக இருக்கும். அங்கே வச்சு 2 பேரும் ரேஸ் கோயம்புத்தூர் வரைக்கும் இதுக்காக போனோம், திரும்பி வந்துட்டோம். இதுதான் எங்கள் லைஃப். வி டோன்ட் ஹாவ் எனி எய்ம் இன் இட். ரொம்ப ஹாப்பியாக போச்சு அப்போல்லாம் நாள். விஜயமெல்லாம் இருக்கும்போது, ஏன்னா எங்கள் குரூப்புக்கு ஒரு ஹீரோ இல்லையா. உண்மைதான். ஈவன் நீங்கள் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக எல்லோரும் ஊர்வலம் போனோம் சிவாஜி சார் தலைமையில், சிவாஜிப்பா தலைமையில். ஆனால் நடிகர் சங்க தலைவர் வந்து லட்சிய நடிகர் தான், எஸ்.எஸ். தான். ஆனால் நாங்கள் போனோம் ஊர்வலம். அப்போ நாங்கள் ஒரு தனி குரூப் ஆகி டான்ஸ் ஆடுறது, கெட்ட வார்த்தையில் யாரையும் பேசாதீங்கன்னு சொன்னாங்க. எங்கள் வாய் திறந்தால் அதான் வரும் எங்கள் குரூப்புக்கே சார். கடைசியில் நாங்கள் என்ன செஞ்சோன்னா, நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணுறாங்க, வளப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஆட்டோவில் போனோம். ஒரே ஆட்டோவில் இந்த 5 பேர் ஏறிக்கிட்டு போனோம். போயிட்டு ரோகிணி வந்து இறங்கணும், அது விஜய் ஆஃபீஸில். அப்போ ரோகிணி பக்கத்தில் இல்லை, இந்த கட்டடம் இல்லை, ஹோட்டலில் இருந்தார் அவர். அப்போ ரோகிணியில் அங்கே போய் உட்காந்துட்டு, அன்னைக்கு வி டிசைடட் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தோம் பீச்சில், கண்ணகி சிலையாண்ட. ஊர்வலம் போனோம். அதில் ஸ்ரீபிரியமெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, வந்தாங்க எல்லோரும். மழையில் நடந்து போனோம் கவர்னர் மாளிகை வரைக்கும். அப்புறம் நான் வந்து பெரியார் திடலில் வேறு ஒரு நாடகம், ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி கொடுத்து அந்த கலெக்ஷன் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் நான் வந்து இபிஆர்எல்எஃப்க்காக, அப்போல்லாம் 2-3 குரூப் இருந்தாங்க, எல்டிடி, இபிஆர்எல்எஃப், அவங்க டெலோஸ்ன்னு அப்படிலாம் இருந்தாங்க. அவங்க வந்து எங்களை மாயவரத்தில் நான் நாடகம் போட்டேன், ரத்த கண்ணீர் நாடகம். தட் இஸ் பியூர்லி மென்ட் ஃபார் இபிஆர்எல்எஃப் தான். அதை எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சோ அதை அப்படியே கொடுத்துட்டு அவர்கிட்ட, இதுதான் என்னால் முடியும்னு. we are all sympathizers of. நான் வந்து ஃபஸ்ட் டைம் இலங்கைக்கு போகும்போது கூட முதல்ல எனக்கு வீசா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா கஷ்டப்பட்டு தான் கொடுத்தாங்க ஃபஸ்ட் டைம் போகும்போது. புரியுது. அப்போ போய் திருவள்ளூர் ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணாங்க, அதில் போய் கலந்துக்கிட்டேன் நான். அங்கே தான் வச்சு நெக்ஸ்ட் இயரில், அடுத்த வருஷத்தில் பிரேமதாசாவை அடித்தாங்க, அந்த ஸ்டேஜில் வச்சு தான் பிரச்சனை பண்ணாங்க. அந்த ஸ்டேஜுக்கு நான் போயிருக்கேன். பட் இப்போ என் ஃபேமிலியோடலாம் போன வந்தேன், 2 வாட்டி போயிட்டு வந்தேன். இப்போல்லாம் ரொம்ப சேஞ்ச், ரொம்ப. அப்போ அப்படி இல்லை. அப்போ என்னை வந்து போலீஸ் வந்து என் ஹோட்டல் ரூமுக்கு வெளியவே 2 பேரை போட்டாங்க. நான் அனாவசியமாக போகக்கூடாது, யார் யாரை பார்க்குறாருன்னு கேட்டு. எனக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது. நான் வந்தது வந்து இலங்கைக்கு போனதுக்கு காரணம் திருவள்ளூர் மன்றத்துலேருந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க, அவங்க தான் கூப்பிட்டாங்களே ஒழிய எனக்கு தெரியாது. பட் ஐ லைக் எவ்ரிபடி.
எனக்கு அங்கே இருக்கிற சிங்களீஸ் கூட நம்மளோட ரொம்ப மரியாதையாக அன்பாக இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி திஸ் ஹேப்பன்ட். உங்களுடைய நண்பரான விஜயகாந்த் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்த குணம் அப்படின்னா எதை சொல்லுங்கள்? அவர்கிட்ட ஹெல்பிங் டெண்டன்சி தான். நாட் மணி மானிட்டரின்றது வேறுங்க. Correct. மானிட்டரி ஒன்று இருக்குதுங்க. பட் அது இல்லாமல் உடல் அளவுலேயே கூட உடல் உழைப்பு, மென்டலி, ஃபிசிக்கலி எல்லாமே ஹெல்பிங் டெண்டன்சி. இன்னொன்று he was a very எக்ஸலண்ட் ஹீரோ வேறு ஆயிட்டார். அவரோட நடிக்க மாட்டேன்னு சொன்ன ஹீரோயின்லாம் நடித்தாங்க. ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமாம். ஆனாலும் ஒரு இடத்துல கூட அதை காமிச்சதே இல்லை. தெரியாதுன்னு சொல்லுவான். யாராவது போய் அவங்ககிட்ட போய் உட்காந்துட்டு இங்கிலீஷில் எஸ் ஐ கேம் தேர் அப்படின்னு தமிழில் பேசியான்னு சொல்லுவான். ஐயோ மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லுவான் சார். தமிழ் பெரியன்றதுக்கெல்லாம் இல்லை, நமக்கு தெரிஞ்ச மொழி மேலே பற்று உடைய. அது மாதிரி ஒரு நல்ல குணமாக அவங்ககிட்ட இருக்கு சார். எல்லாருக்கிட்டையுமே நல்லவனான்னு பேர் எடுத்தது சகோதரர் விஜயகாந்த் தான். இப்போ ஏன்னா அரசியல் ஸ்டாண்ட்லாம் இப்போ நான் பேச வரல. அவர் அரசியல்லாம் கட்சி ஆரம்பித்த உடனே நம்ம சைலண்ட்டாக ஒதுங்கி வேடிக்கை பார்க்குறது தான் நம்ம வேலை, அவ்வளோதான். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டர் வந்து காட்சியை சொன்ன உடனே உங்களுடைய கற்பனையில் அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் நீங்கள். அது மாதிரி நடிக்கும்போது ஏதாவது பிரச்சனை எப்போ வந்திருக்கா? இது மாதிரி வேணாம் அப்படின்னு சொன்ன சங்கடங்கள்? முத்து படத்தில் ரஜினி சார்ட்ட சொன்னேன், டாய் முத்தே அப்படி தான் கூப்பிடுவேன். அது ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், ஓட விட்டு அடிச்சாங்க மைசூரில். என்ன சோஃபாலேருந்து விழுந்துட்டு அழுதுட்டு போவேன். பிசாஸில் சத்தியம் காம்ப்ளெக்ஸில் தான் பார்த்தேன் படம்.